உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் நபர் திடீரென மயங்கி விழுந்தால் அவருக்கு அளிக்க வேண்டிய அவசரகால முதலுதவி குறித்து புதிய தலைமுறை அலுவலகத்தில் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பயிற்சி குறித்த விரிவான தொகுப்பு இதோ. உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி செய்யும் போதும் விழாக்களில் நடனமாடிக் கொண்டிருக்கும் போதும் சிலர் மயங்கி விழுந்து உயிரிழப்பது போன்ற காட்சிகளை நாம் பார்த்திருப்போம். இந்த நேரத்தில் மருத்துவர்களோ ஆம்புலன்ஸ் வாகனமோ வருவதற்கு முன் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளித்தால் அவர்களது இன்னுயிரை காக்க முடியும். இந்த முதலுதவியின் அவசியம் குறித்தும் அதற்கான பயிற்சி குறித்தும் SRM குளோபல் மருத்துவமனை சார்பாக புதிய தலைமுறை அலுவலகத்தில் பயிற்சி வழங்கப்பட்டது. இங்க பல்ஸ் பார்க்குறீங்க, அதே நேரத்தில் பிரீத்திங் இருக்கா இல்லையான்னு மேலே செஸ்ட் மூமெண்ட்ஸ் பார்க்குறீங்க, இல்லைனா 2 ஃபிங்கர் வச்சு பார்க்குறீங்க. பல்ஸ் இருக்குது, ஆனால் பிரீத்திங் இல்லை. மூச்சு இழுத்து விடலை, ஆனால் பல்ஸ் இருக்குது. என்ன பண்ணணும்? தலையை சாய் தாடையை உயர்த்து, தலையை சாய் தாடையை உயர்த்து. ஊடகவியலாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு சார். ஏன்னா ஓட்டுநரும் அந்த இடத்துல பங்களிக்கிறதுனால அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். அது இல்லாமல் பப்ளிக் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் போயிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வயசானவங்க, அங்கே இருக்கிற குழந்தைங்க, அங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு, அப்பா அம்மா எல்லாருக்குமே நாங்கள் சொல்லித்தரோம். அது இல்லாமல் ஸ்கூலுக்கும் போய் சொல்லித்தரோம். இது இல்லாமல் கார்ப்பரேட் செக்டாரில் இருக்கிற எல்லாருக்கும் போயிட்டு எல்லா ஆஃபீஸ்லையும் அவங்களே விரும்பி கூப்பிட்றாங்க. எங்களோட எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டே சொல்லிக் கொடுங்க, இந்த பேசிக் லைஃப் எங்களுக்கு தெரியணும், நாங்களும் நிறைய கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாருமே கற்றுக்கிட்டாங்கன்னா நிறைய உயிரிழப்பை சேவ் பண்ணலாம். குழந்தை ஏதாவது பொருளை விழுங்கிவிட்டால் கூட பயிற்சி இருந்தால் ஆபத்திலிருந்து மீண்டு விடலாம் என்றும் பயிற்றுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஃபஸ்ட்டு எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எங்கே எப்போ யாருக்குனாலும் நடக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பேனிக் ஆகக்கூடாது. அவங்கள கூப்பிடுங்க, இவங்களை கூப்பிடுங்க, அவங்க வரட்டும், இவங்க வரட்டும். ஸோ அந்த பேனிக் எதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ரெஸ்பாண்டராக என்ன பண்ணணும், நம்ம அந்த இடத்துல போய் நம்ம எஜுகேட்டட் பீப்புளாக இருக்கோம், நமக்கு ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட் தெரியுது அப்படின்னா அவங்க வரணும் இவங்க வரணும்னு இல்லாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்குது. இப்போ இஃப் யூஆர் நம்ம மட்டும் அலோனாக இருந்தால் கூட வி ஹேவ் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் இன் அ ரைட் வே. ஸோ அந்த ரைட்டுங்கிறது தான் மேட்டர்ஸ். ஸோ நம்ம கரெக்டாக போய் பேனிக் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணி ரிவைவ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வரட்டும் இவங்க வரட்டும் அப்படின்னு ஒரு பேனிக்கில் இருக்காங்க. ஸோ பேனிக் இல்லாமல் நம்ம அதை ரிவைவ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி கூப்பிடுவோம். மனிதாபிமானத்துடன் சக மனிதர்களுக்கு உதவி செய்வது நம் சமூக கடமைகளில் ஒன்றாகும். நாம் செய்யும் சிறு உதவி அவர்களது குடும்பத்தினரையும் பெரும் இன்னலில் இருந்து காக்கும். வேலை செய்யும் பணியிடம் மற்றும் பொது இடங்களில் ஆபத்து காலத்தில் சிக்கக்கூடிய நபர்களை மருத்துவர்கள் வருவதற்கு முன்னதாக முதலுதவி சிகிச்சை அளிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உரிய முறையில் பயிற்சியை எடுத்துக்கொண்டால் பலரின் உயிர்களை நிச்சயமாக நாம் காப்பாற்ற முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.